வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம காடை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காடை வந்து இவ்வளோ சின்ன ஒரு பறவை இனமாக இருந்தாலும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். காடையில் வந்து அதிக அளவில் வந்து பொட்டாசியம், விட்டமின் B1, விட்டமின் B6, விட்டமின் B12, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் வந்து அதிகமாக இருக்குது இதில். இது வந்து கோழி கறியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதை விட இது குறைவான கொழுப்பு தான் இருக்குது இந்த காடையில். அதேமாரி புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த காடை கறியை நம்ம சாப்பிட்றது மூலமா அல்சர் மற்றும் இரத்த சோகை நோய் வந்து வராத அளவுக்கு நமக்கு பாதுகாக்குது. உடல் உறுப்புகளை வலுவடைய செய்யுது. அதே போல் இதய தசைகளை வந்து பலப்படுத்துகிறது. மூளையின் செயல்திறனை வந்து அதிகரிக்கிறது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காடை வந்து இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இதில் நிறைய பயன்கள் இருக்குது. தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்து தான் வந்து காடை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து மஞ்சத்தூள் விட்டு நல்லா க்ளீனாக கழுவிக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் இதில் ஸ்மெல்லு வரும், அதனால் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் 3, ஒரு 1/4 கை அளவு மிளகு, அதில் பாதி அளவு வந்து சீரகம், அதே பாதி அளவு பெருஞ்சீரகம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குங்க. அப்புறம் வந்து இது நான் மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். சால்ட்டு தேவையான அளவு, அதிகமாக சால்ட்டு போடாதீங்க, தேவையான அளவுக்கு போடுங்க. ஆனால் ஒரு பிஞ்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓரளவுக்கு கரிப்பு கொஞ்சம் லைட்டாக தெரியணும், அந்த அளவுக்கு சால்ட்டு போடுங்க. ஏன்னா கறியில் வந்து சால்ட் ஏறணும், அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஒரு பிஞ்சு. அதே போல் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுங்க. கூடவே வந்து ஒரு லெமன் வந்து நல்ல சாறு புழிஞ்சு விட்டுங்க. ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணும்போது இதில் எலும்பு இருக்கும், கையில் குத்திடும், பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஆடாக பண்ணிங்கன்னா இதில் வந்து எலும்பு இருந்து கையை குத்திடும். நான் வந்து இதில் வந்து ஒரு 10 காடை ரெடி செய்கிறேன். நீங்கள் அதே வந்து கொஞ்சம் கம்மியாக செய்கிறீங்கன்னா அளவு வந்து அதுக்கேற்ற மாரி குறைச்சிக்கங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க, மீடியமாக இந்த அளவுக்கு கால்குலேஷன் பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அப்புறமா வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெயை விட்டு அந்த 10 நிமிஷம் வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஏன்னா மசாலா கொஞ்சம் இறங்குறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு இந்த எண்ணெய் வந்து சூடான பிறகு இது கொஞ்சம் நம்ம வந்து அதை சாட்டே பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் வேக வைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபயரில் வந்து மூடி போட்டு விட்டுறேன். இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வரும், காடையில் இது தண்ணி வரும் பாருங்கள், தண்ணி இருக்குது கீழே. கொஞ்சம் வந்து இதை க்ளீனாக மேலே இருக்கிற கறியும் கீழே இருக்கிற கறியும் திருப்பி விடணும். அடியில் இருக்கிறது மேலவும் மேலே இருக்கிறது கீழவும் வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க. ஏன்னா இது வேகிறதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். நீங்களும் அதேமாரி பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபயரில் திருப்பியும் வேக விடுங்க. இந்த காடை வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணி செய்யுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். திருப்பி 5 நிமிஷம் பொறுத்து நான் எடுத்தாச்சு. தண்ணி நல்லா விட்டுடுச்சு பாருங்கள். நான் காட்டுறேன், அதுக்கு தான் தண்ணி நிறைய இருக்குங்களா. அதனால் இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு ஃபுல் ஃபயரில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. தண்ணி ட்ரை ஆகணும், அதற்காக ஃபுல் ஃபயர் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்.
5 மினிட்ஸில் தண்ணி போயிடும். இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குது, 10 காடையாக இருக்கிறதுனால. காடை கம்மியாக இருக்கும்போது தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. காடையும் நல்லா வேகவும் செஞ்சிடுச்சு. பாருங்கள், வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா 1 பை 1 இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வீடியோ வந்து தெளிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ட்ரை ஆகிட்ட பேர் ஒரு பாத்திரத்தில் அந்த கறியை மட்டும் எடுத்துக்கங்க. பொறுமையாக பார்த்து எடுங்க, சூடாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் இதை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க காடை வந்து நல்லா செய்வாங்க. நான் செய்யலை, என்னுடைய ஒய்ஃப் தான் செய்கிறாங்க. அவங்கள பேச சொன்னால் அவங்க பேசலை. நானே இதோட விளக்கத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். கடைசியாக வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு ஆயில் வந்து நிற்குது பாருங்கள். நான் இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து சிறுவாக கட் பண்ணிக்கினேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயிலும் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போது ஆனியன் கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு மசாலா வேணுனுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 ஆனியன் போடலாம், இல்லைன்னா 1.5 ஆனியன் கூட போட்டிருக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்குங்க. ஆனியன் வந்து வேகிற அளவுக்கு வெந்துட்ட பிறகு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வேக விட்டுடணும். கூடவே வந்து 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன் நான். ஏன்னா கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் கருவேப்பிலை அதிகமாக போட்டிருக்கேன். கூடவே வந்து சால்ட்டு, ஆனியனில் கொஞ்சம் சால்ட்டு ஏறத்துக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு வந்து இது கடையில் வாங்கினா அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. வீட்டில் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வதங்கின பிறகு அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது மசாலாலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதில் இருக்கிற பச்சை தன்மையெல்லாம் கொஞ்சம் போகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை கொஞ்சம் வதக்கிங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. அந்த காடை வந்து மேக்னேட் பண்ணி ஊற வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதை நான் வச்சுக்கினேன் அதில். ஏன்னா தண்ணியை வந்து அதில் ஊற்றலை. தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் அந்த மசாலா இருந்ததை இப்போ நான் ஆட் பண்ணேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கலந்துங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதும் அந்த எடுத்து வச்ச அந்த காடையை வந்து இதில் போட்டு இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த மசாலாவில் இருக்கிற டேஸ்ட் இதில் ஏறும்போது தண்ணி கொஞ்சம் விடும்போது தான் தண்ணியில் அந்த மசாலாவில் வந்து மசாலா கொஞ்சம் இந்த கறியில் ஏறும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சிட்டோம், கொஞ்சமே இல்லை, நல்லாவே வேக வச்சிட்டோம். இப்போ திருப்பியும் வந்து இந்த மசாலா வந்து இதில் ஊறத்துக்காக கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. தண்ணி விட்டு நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுறேன். மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. காடை வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள், பக்குவமாக இருக்குது. அடி பிடிக்கும் கொஞ்சம். நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸு கூட செக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு வச்சுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க, செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் நிறைய வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஆனால் அளவோடு சாப்பிடுங்க.
எதுவாக இருந்தாலும் நம்ம அளவோடு சாப்பிடும்போது தான் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அது கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஃபுல்லு ஃபார்முலாவும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்காக தேங்க்யூ, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.